நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1 குறைந்து ₹66.19 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வருகிறது. கடந்த மாதம் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததை தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2 குறைக்கப்பட்டது. இந்நிலையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் சரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 85 காசுகள் குறைக்கப்பட்டு இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. ஒவ்வொரு நகரிலும் மாநில அரசின் வரி விதிப்பிற்கு ஏற்ப விலை குறைப்பு வேறுபடும். அதன்படி புதுவையில் உள்ளூர் வரியுடன் சேர்த்து ₹1 குறைந்துள்ளது. எனவே 1 லிட்டர் பெட்ரோல் புதுவையில் ₹66.19 விற்கப்படுகிறது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற உலக நுகர்வோர் தின விழிப்புணர்வு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் பங்கேற்று சாதனை படைத்த மகளிருக்கு பெண்கள் திலகம் விருது வழங்கினார். புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் காமராஜர் மகளிர் நுகர்வோர் சங்கம் சார்பில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்றது. காமராஜர் மகளிர் நுகர்வோர் சங்க தலைவி தேவராணி வரவேற்று பேசிய விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மீனா குமாரி, குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் கிட்டி பலராமன், ஒருங்கிணைப்பாளர் ஜெயபால் ராஜசேகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகையில், மருந்து வாங்கும் பொழுது அதன் காலநிலை பார்த்து வாங்க வேண்டும், எந்த பொருட்கள் வாங்கினாலும் ரசீது கேட்டு பெற வேண்டும், விளம்பரத்தை பார்த்து பொருட்களை வாங்கக்கூடாது, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து பேசினர். தொடர்ந்து இந்திரா கேஸ் சர்வீசஸ் பரசுராமன் அவர்கள் இந்திய தாய் மகளிர் மன்ற பிரபாவதி வைத்தியநாதனுக்கு பெண்கள் திலகம் விருது வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி நவீன் பாலாஜி பெண்கள் விரும்பும் தங்கம் குறித்தும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற LPG மேலாளர் யாகூர் சிறப்புரையினையும் வழங்கினார். விழாவில் நுகர்வோர்கள் திரளாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர். புதுவை திருவண்டார் கோவிலில் இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த கோரி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை திருவாண்டார் கோவிலில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், வணிகர் சங்கங்கள், ஓட்டுநர் சங்கங்கள், ஊர் பொதுமக்கள் சார்பில் இலங்கையில் தனித்தமிழ் ஈழம் அமைய பொது வாக்கெடுப்பு நடத்த கோரி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் வணிகர் சங்க தலைவர் வாசு தலைமையில் NR காங்கிரஸ் பிரமுகர் ராஜேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் முருகன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பெருமாள், கிருஷ்ணன், ஜெய்பீப் விளையாட்டுக் கழக தலைவர் வேலழகன் மற்றும் பலர் உரையாற்றிட வணிகர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கட்சி பிரமுகர்கள், ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இலங்கை தமிழர்களுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாக கூறி மக்களை திசை திருப்ப பார்ப்பதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை விவகாரத்தில் புதுவையில் போராட்டம் நடத்தப்பட்ட போது பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆகியோரின் உருவப்படம் அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் அலுவலகம் தாக்கப்பட்டதை கண்டித்தும் காரைக்கால் கடற்கரை சாலையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன கூட்டம் நடத்தப்பட்டது. மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், இலங்கை தமிழர்கள் மீது மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும், இலங்கை தமிழர்களுக்காக காங்கிரஸ் கட்சி மட்டுமே அதிகம் செய்துள்ளதாகவும், ஆனால் எதிர்கால விடிவெள்ளியாக திகழ்ந்த தலைவர் ராஜீவ்காந்தியை கொன்றதால் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள விடுதலை புலிகளை மத்திய அரசு ஒருபோதும் மறந்து மன்னிக்காது என்றார். புதுவையில் போராட்டம் நடத்தியவர்கள் அரசியல் கட்சி அலுவலகம் அல்லாத ஆன்மீக தளத்தையும் தாக்கியுள்ளதாகவும், அவர்களை ரவுடிகள் என்று கூறியதாக திசை திருப்பியதாகவும் கூறிய அவர், கள்ளையும் தடியையும் கொண்டு தாக்குதல் நடத்துபவர்கள் எல்லாம் ரவுடிகள் அல்லாமல் தியாகிகளா என்றும் கேள்வி எழுப்பினார். இலங்கை போரில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு 50,000 வீடுகள் கட்டித்தர 2550 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்தது மத்திய அரசுதானே தவிர மற்ற கட்சிகள் இல்லை என்றும், தமிழர்கள் பகுதியிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றி அவர்களது நிலங்களை மீண்டும் தர இலங்கை அரசை வலியுறுத்தியதும் மத்திய அரசுதான் என்றும், காங்கிரஸ் கட்சி மீது குறை கூற எதுவும் இல்லாததால் இலங்கை பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை திசை திருப்புவதாகவும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சுமத்தினார். பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் குடும்பாவில் இருப்பதும் நான் ஒரு சாதாரண ஏன் குடும்பாவில் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, குடும்பாவை மட்டும் எரிச்சது இல்ல, ஏன்னா அலுவலகம் அவங்களுக்கு ரொம்ப
ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பாசம் வந்து கல் எடுத்து அடிக்கிறான், அலுவலகத்து மேல கல் எடுத்து அடிக்கிறான். அதாவது ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக நாம் ஒரு பிரச்சனை எடுத்து போராட்டம் நடக்கும் போது அதை நடத்தும் பொழுது தார்மீக முறையில, காந்திய முறையில மக்களுக்கு அதை கொடுத்து சொல்ல வேண்டுமே தவிர தடியை கையில எடுத்துக்கொண்டு, கொம்புகளை கையில எடுத்துக்கொண்டு போராட்டம் நடத்துகிற கட்சிகள் அரசியல் கட்சிகள் அல்ல. அவர் அரவிந்த் ஆசிரமம் உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற அரவிந்த் ஆசிரமம். பல லட்சக்கணக்கான மக்கள் புதுவைக்கு வந்து போவாங்க, அரவிந்த் ஆசிரமத்தை பார்ப்பாங்க. அதை எடுத்து கல் எடுத்து அடிக்கிறாங்க கூட்டம். அலுவலகத்தை அடிக்கிறோம், சோனியா காந்தி குடும்பம் ஏறிக்கிறோம், அரவிந்த் ஆசிரமத்தை அடிக்கிறோம். இதான் கண்டிச்சு நம்ம போராட்டம் நடத்துறோம். மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பாஸ்கரன், துணைத் தலைவர் மோகனவேல், பொதுச் செயலாளர் ராஜாராம், செயலாளர் நாகரத்தினம் உள்ளிட்ட மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுவை திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற பெரியார் நகர்வு பகுத்தறிவு புத்தக சந்தை துவக்க விழாவில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று புத்தக சந்தையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவை சுதேசி பஞ்சாலை அருகில் திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் நகர்வு பகுத்தறிவு புத்தக சந்தை துவக்க விழா திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் பகுத்தறிவாளர் கழக துணைத் தலைவர் நடராஜன், திராவிடர் கழக செயலாளர் அறிவழகன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று புத்தக சந்தையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். அதனை பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி பெற்றுக் கொண்டார். நிறைவில் பொருளாளர் ஆறுமுகம் நன்றி கூறிய விழாவில் அனைத்து பொறுப்பாளர்கள், கழக தோழர்கள் மற்றும் தோழியர்கள் பங்கேற்றனர். மனித நேயத்தை வலியுறுத்தி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற புகைப்பட கவிதை போட்டியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை புதிய தலைமுறை கலைக்கழகம் சார்பில் மனிதநேய மகத்துவத்தை வலியுறுத்தும் புகைப்பட கவிதை போட்டி துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் தமிழ்ச்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் நடைபெற்றது. துணை செயலாளர் ஆலா வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் தேமுதிக பொறுப்பாளர் செல்வம் என்கிற செல்வராஜ் வாழ்த்து பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து மனிதநேயம் குறித்து பேசுகையில், தற்போது மனிதநேயம் குறைந்துவிட்டது என்றும், பெற்ற தாயை பிள்ளைகளை மதிப்பதில்லை என்றும், இதனை திரும்பி பார்க்கவும் சிந்திக்க வைக்கவும் சிந்தனை தேவை என்றார். இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது வறுமைதான் நினைவுக்கு வரும் என்று கூறிய அவர், இன்றும் புதுவையில் மக்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க முடிவதாக கூறினார். மேலும் கண் தெரியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என முடியாதவர்களுக்குத்தான் அரசு உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மனித நேயத்தை வலியுறுத்தும் இதுபோன்ற விழாக்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இலக்கிய அணி குமார சுப்பிரமணி, பாண்டியன், சக்திவேல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் கவிஞர் ஜமுனா ரவி நன்றி கூறிய விழாவில் 50க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் புகைப்பட கவிதை போட்டியில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் நடுவர்களாக கவிஞர்கள் அரங்க நடராஜன், ஆறு செல்வன், கண்ணன் ஆகியோர் செயல்பட்டு சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்தனர். புதுவை மங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற வயல்வெளி பள்ளியில் காய்கறி பயிர்களுக்கான ஆய்வு பரிந்துரைகளை வேளாண் அலுவலர்கள் வழங்கினர். புதுவை மங்கலம் கிராமத்தில் காய்கறி பயிர்களுக்கான உழவர் வயல்வெளி பள்ளியில் 4வது வகுப்பு நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் வல்லுநர் முனைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் பயிற்சியாளர்களை 5 குழுக்களாக பிரித்து விவசாயிகளின் வயல்களில் உள்ள கத்தரி, வெண்டை, மிளகாய், புடலை, பீர்க்கன், சுரைக்காய், கோவைக்காய் போன்றவற்றில் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அறிக்கையை 5 குழுக்களும் தனித்தனியாக வரைபடம் வரைந்து இந்த பயிர்களுக்கு ஏற்றவாறும் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றவாறும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பரிந்துரைகளை எடுத்துரைத்தனர். வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப அதிகாரி ஸ்ரீவித்யா, வேளாண் அதிகாரிகள் தியாகராஜன், நடராஜன், தினகரன் ஆகியோர் பயிற்சி அளித்த வகுப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுவை திருக்கனூரில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நடைபெற்ற விவேகானந்தர் நூற்றாண்டு விழாவில் துணை சபாநாயகர் TPR செல்வம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் திருக்கனூர் பாலமுருகன் திருமண நிலையத்தில் விவேகானந்தர் நூற்றாண்டு விழா திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் கல்விக்குழு தலைவர் ஐயனார், சுற்றுச்சூழல் குழு செயலர் திருநாவுக்கரசு, சுகாதார குழு தலைவர் கதிரேசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது.
மகளிர் நலக்குழு தலைவர் லட்சுமி வரவேற்று பேசிய விழாவில் ஆலோசனை குழு தலைவர் தேசிய விருதாளர் ஆதவன் நோக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் TPR செல்வம் பங்கேற்று சிறப்பு உரையாற்றினார். தொடர்ந்து பாகூர் அன்னுசாமி மேல்நிலைப் பள்ளி முதல்வர் நீலம் அருட்செல்வி கருத்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் கல்விக்குழு செயலர் குமரன் நன்றி கூறினார். விழாவில் திட்ட அலுவலர்கள் மற்றும் திட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளையை முன்னிட்டு ரணக்களிப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி துவங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. முக்கிய விழாவான மயான கொள்ளைக்கு முதல் நாள் நிகழ்வான ரணக்களிப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலவாரிய தலைவர் பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். திரளான பக்தர்கள் ரணக்களிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை தலைமை தபால் நிலையம் அருகில் பாரத மனித உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை தலைமை தபால் நிலையம் அருகே இலங்கையில் நடைபெற்ற தமிழர்களின் மீதான இனப்படுகொலையை கண்டித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக இலங்கையில் வாழும் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தி அவற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரியும் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாரத மனித உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் சாண்டிலியன் தலைமையில் அகில இந்திய மகளிரணி செயலாளர் ஜெகதாம்பாள் ரகுராமன் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தை மாநில தலைவர் பத்மநாபன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் பலர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்று உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.